ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேடி காசி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்களும் பாவம் தனியாக இருக்கிறப்ப சிரமமாக இருக்கும் இல்லையா, அதனால் அவர் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாடி யூடியூப்பில் சேர்ந்து வீடியோ போடுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஃபேமஸ் ஆயிடுறாங்க. அதை பார்த்த விஜயாவுக்கு என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் மனசுக்குள்ளே பொறாமையாக இருக்குது. எப்படி நம்ம இருக்கும்போது அவன் மட்டும் இப்படி அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. விஜயாவை பத்தி தான் எல்லாத்துக்கும் தெரியுமே, அதனால யாரும் பெருசா கண்டுக்கல. மீனா பூ வியாபாரத்துக்காக போறப்போ நம்ம சீதா இருக்காங்க இல்லையா, அவங்க பணம் கொண்டுட்டு வர்றத திருடனுங்க பிடுங்கிட்டு ஓடிடுறாங்க. அப்போ ஐயோன்னு சீதா ரோட்ல நின்று அழுதுட்டு இருக்காங்க. அப்போ மீனா போய் என்னாச்சு சீதா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சீதா ஐயோ அக்கா பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டானே அப்படிங்கிறாங்க. மீனா வந்து அவங்க பேசல அப்படிங்கிறது எதையுமே மனசில் வச்சுக்காம ஃபுல் சப்போர்ட்டாக இறங்கி வேலை பார்க்குறாங்க. எப்போ பிடுங்கினா யார் பிடுங்கினான்னு பக்கத்தில் எல்லாம் விசாரிக்கிறாங்க. சிசிடிவி எல்லாம் ஏதாவது இருக்கான்னு விசாரிக்கிறாங்க. முத்துட்டு உடனே ஃபோன் பண்ணி உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே சீதா இருந்துட்டு போலீஸ்கிட்டயே சொல்லிடுறாங்கக்கா, அப்போ தான் பிடிக்க முடியும், பணம் வேற நிறைய வச்சுருந்தனே அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க. அதுக்கு மீனா இல்லடி நம்ம பார்த்துட்டு அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது சீதா என்ன என் வீட்டுக்காரர் போலீஸ் இதில் தான் ஒர்க் பண்ணுறாரு மறந்துட்டியா அப்படிங்கிறாங்க. சரி சீதா சொல்லு, நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க மீனா. பரவாயில்ல, எப்படியோ நம்ம சீதாவும் மீனாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஃபைனலி. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இவங்க இப்படியே இருக்கிறாங்களா, சண்டை வரப்போகுதாங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.